அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு திடலில் இருக்கிறோம். இந்த மாநாட்டை பற்றியும் இந்த மாநாட்டு திடலை பற்றியும் மாநாட்டின் நோக்கத்தை பற்றியும் நம்முடைய விரிவாக பேசுகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களும், வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் வைத்திய அவர்களும் நம்மோடு இருக்கிறார். இந்த மாநாட்டுடைய நோக்கம், இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் திரளுவார்கள் என்று அண்ணன் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது விளக்கமாக கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுபடி பாட்டாளி மன்ற தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நம்முடைய சித்திரை மூழ்கல் வன்னிய இளைஞர் பெருவிழா வர இருக்கிற 11ஆம் தேதி வங்கக்கடலோரம் மாமல்லபுரம் அருகே இருக்கிற திருவிடந்தை கிராமத்தில் மிக எழுச்சியாக நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 25 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற செய்தியை முதலிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்ல, இந்த திகடலில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான 100 அடி அகலத்திற்கு LED திரையை அமைத்து, அது மட்டுமல்ல, இந்த திடல் முழுக்க எங்கு பார்த்தாலும் திடல் முழுக்க LED லைட் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் 8000 மின்விளக்குகளை பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வருகிற தொண்டர்கள் அமர்வதற்கு லட்சக்கணக்கான இருக்கைகள் அமர செய்கிறோம். அவர் அனைவருக்கும் குடிநீர் வசதி செய்திருக்கிறோம், கழிப்பிட வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு 10,000 வாகனம் நிறுத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்து அதை எப்படி முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என்று காவல்துறையோடு ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக எந்த மாநாட்டிலும் இல்லாதவர்களுக்கு நம்முடைய தொண்டர்கள் வருவார்கள். மாநாட்டு திடல் 100 மீட்டர் அருகிலேயே வந்து இறங்கி நேராக திடலுக்கு செல்கிற அளவில் மிக லாபகமாக மக்களுக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் மிக எளிதாக இந்த மாநாட்டு திடலில் அமர்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திடல் கடந்த 1 மாதமாக நாங்கள் அல்லும் பகலும் உழைத்து இந்த திடல் சமன் செய்வது, அதைத் தொடர்ந்து பேரிகார்டு அமைப்பது, அதேபோல் மின்விளக்கு பொருத்துவது, LED விளக்குகள் பொருத்துவது, LED திரையை பொருத்துவது என பல கோணங்களிலே இப்பொழுது எங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கிறது. முதலாவதாக இப்பொழுது மாநாட்டு திடலிலே கொடிகளை, வன்னியர் சங்க கொடிகளை அமைத்திருக்கிறோம். தொடர்ந்து ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொடிகள், வன்னியர் சங்கத்துடைய கொடிகள் மாமல்லபுரத்திற்கும் கோவலத்துக்கு இடையில் முழுமையாக இருபுறமும் வளைந்து மின்விளக்குகள் பொருத்தப்பட இருக்கிறோம். பொதுமக்களுக்கு எந்தவித இடம் இல்லாமல் இந்த மாநாட்டு திடலில் ஆங்காங்கே சாப்பிடுவதற்கு இடம், வழியிலே கூட நாங்களே பல இடங்களை தேர்வு செய்து அங்கே தான் வெளியூரில் வாகனங்கள் நிறுத்தி சாப்பிட வேண்டும் என்கிற உத்தரவுகளெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய காவல்துறையும் பல்வேறு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் வருகிற அனைத்து பகுதியில் வருகிற நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், முன்னோடிகள் அனைவரும் வருகிற இளைஞர்கள் கட்டுப்பாடு காவல்துறை சொல்லுகிற ஒழுங்குமுறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னை அவர்களும் பல விளக்கங்களை தொடர்ந்து நம்முடைய மாநாட்டு திடலை பற்றியும் மாநாட்டு வருவர்களுக்கு உற்சாகப்படுத்துவர்களும் பல அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாநாடு வெற்றி மாநாடு 25 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் அனைவரும் வாருங்கள், சாதி மதம் பாராமல் அனைவரும் வாருங்கள், அனைவருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க வர வேண்டும். இந்த மாநாட்டின் முதல் கோரிக்கையே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தான் கோரிக்கை. இது நம் மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே இந்த கோரிக்கை வெற்றி பெற்றுள்ளது. வன்னிய சமூக முதல் கோரிக்கையே இப்போது இந்தியா முழுக்க நாம் தமிழகத்திலிருந்து கொடுத்த கோரிக்கை இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மக்களுக்குமான வெற்றியாக கருதுகிறோம். இது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு 45 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் இதற்கு இந்த மாநாடு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற இந்த வாய்ப்பளித்த மத்திய அரசிற்கு நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி தலைவர் சின்னையா அவர்களுக்கும் பாராட்டு கூட்டமாக அமைய இருக்கிறது. அண்ணன் வைத்திய அவர்களிடம் ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது சீரினை அரங்கில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட கூட்டத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா துவக்கினார். அதற்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் ஐயா நடத்திய தமிழக வாழ்வுரிமை மாநாடு தான் பெருந்திரளான லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட எழுச்சியான மாநாடு. அதைவிட மிஞ்சுகின்ற வகையில் இந்த மாநாடு அமையுமா? கண்டிப்பாக தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை தமிழக வாழ்வுரிமை மாநாடாக நடத்தியதை விட மிக பிரம்மாண்டமாக மாநாடாக தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டை
இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக அமையும். மாநாடு வெற்றிகரமாக அமைய நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை சாதிக்கின்ற ஒரு மாநாடாக, ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் அனைவருக்கும் இட பங்கீடு கிடைக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு அமைய தமிழகமே வாழ்த்துகிறது. நாமும் வாழ்த்துவோம். இந்த மாநாடு வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.